மனமிருக்கும் மனிதரிடம் மனமிருப்பதில்லை, மனமிருக்கும் மனிதரிடம் பணமிருப்பதில்லை இருக்கோம் ராஜி. நாங்கள் போயின்னு இருக்கோம். அப்போது ஒரு இடத்துல இவர் காஃபி குடித்தார். காஃபி குடித்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் காஃபி இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பணம் தீர்மானிக்கக்கூடாது, இந்த மனுஷனை மதிக்கணுமா மதிக்கக்கூடாதான்னு ஒரு பணத்தால் முடிவு பண்ணக்கூடாது இல்லைங்களா? வரும், நாளைக்கு போகும். ஆனால் அந்த மதிப்பு வேணும். வாழ்ந்து கெட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சே ஒருத்தர் நல்லா கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். அவங்க ஊரில் தான் செய்யணும்னு நினச்சார், அந்த கிராமத்தில் தான் செய்யணும்னு நினச்சார். ஆனால் அவர் இளமையில் நல்லா இருந்துட்டு இப்போ முதுமையில் கஷ்டப்படுறாங்க. இப்பன்றது ஒரு மனுஷனுக்கு அந்த பணத்தை வச்சு எடை போடக்கூடாது. அவங்க எவ்வளவு செஞ்சுருப்பாங்க எல்லாருக்கும். அவர் அப்படியே கர்ணன் மாதிரி எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. இருக்கோம் ராஜி, நாங்கள் போயின்னு இருக்கோம். அப்போது ஒரு இடத்துல இவர் காஃபி குடித்தார். காஃபி குடித்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் காஃபி இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க சில இதெல்லாம் உபகரணங்கள்லாம் இல்லாமல் இருக்காங்களாம். அப்போது இவராக கேட்டிருக்காரு, என்ன வேணும் உங்களுக்கு, உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்லா வாழ்ந்தப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு இவ்வளோ கொஞ்சம் பணம் கிடச்சா நான் இதெல்லாம் வாங்கி போட்டுப்பேன், இன்னும் நல்லா செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அப்படியே மாற்றிட்டாராம், உடனே காசு எடுத்து கொடுத்துட்டாராம். அந்த மாதிரி அவங்க இவருக்கு செய்வாங்கன்னா நினச்சார் அவர். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சே எனக்குமே ஒரு சில நேரங்களில் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த மனசு இருக்கிறப்போ ஒரு மாதிரி, இல்லாதப்போ ஒரு மாதிரின்னு பார்க்காது. இன்னும் அவங்க செய்ய முடியலையேன்னு தான் கஷ்டப்படுறாங்க. பலருக்கு செய்ய முடியலையேன்னு தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போனாங்களே, எத்தனை பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, எவ்வளவு பேருக்கு அவர் செஞ்சுருப்பார். சொந்தங்களுக்கும் செஞ்சார், அவங்க மனைவி வழி சொந்தங்களுக்கும் செஞ்சுருக்காரு, அவங்க வழி சொந்தங்களுக்கும் செஞ்சுருக்காரு. ஆனால் ஒருத்தருமே அவரோட கஷ்டத்தில் நிற்காத மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அது மாதிரி அந்த மதிப்பை நம்ம எடை போட்டுறக்கூடாது. வாழ்ந்து கெட்டவங்களும் இருக்காங்க. அதனால் பணத்தால் ஒரு மனுஷனை எடை போடக்கூடாது. இன்றைக்கி வரும் பணம் நாளைக்கு போகும். அந்த மதிப்பை என்றைக்குமே விட்டுறக்கூடாது.